මේකේ ජනතාවට කිසිම විවාහයක් යෝජනා කරනවා පාවකට කරනද කියලා අපි කරන දැන් අදහසක් නැහැ. අපි කොහොම හරි දරුවේ කතා කරේ ඉන්නේ අපි මේ රිපෝට් එකේ ඉස්තම්බුල් කෝල් එක අපි අනිවාර්යයෙන් අපි අපන්නේ අදහසක් නැහැ. ඒක අපි තාම අපිට මේක දෙකක් අපි දෙන්නවා. කියන්නේ ඉන්නේ වලටද வாகன වලටද කර්මාන්ත වලට ඔක්කොම மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான காலப்பகுதியில் மின்சாரத்தை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கம்பஹா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் குமார ஜெயக்கொடி இதனை தெரிவித்தார். ඒකට හොල්ඩ් දෙන්න අපි හදාගෙන ඉන්නවා. ඒක අපි ඉස්සරහට යනවා. ඒක ඉන්න මේ ඊම කලබලයක් වෙන්නත් එපා. දැන් පොලිස් හදෙන්නත් ඒක. මේක පොඩ්ඩක් වෙන්න ටිකක් එකපාර කරගන්නවා කි. හරියට. අපිට වගේ පොකියලා ඉන්නේ ඇමරිකාව. මනසත් දෙල් කියනවා. மின்வெட்டை அமுல்படுத்துவதற்கு இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. முடிந்தவரை ஒரு மின்விளக்கையாவது அணைத்துவிட்டு உங்களால் இயன்ற ஆதரவை வழங்குங்கள். மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான காலப்பகுதியில் தான் மின்சார உற்பத்திக்கு அதிக எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறது. பகல் நேரங்களில் பிரச்சனை இல்லை. இரவில் பிரஜைகளாக நாம் அந்த ஆதரவை வழங்க வேண்டும். ஏனென்றால் அதன் சுமை இறுதியில் மக்களுக்குத்தான் வந்து சேரும். மக்களுக்கு தொந்தரவு ஏற்படாத வகையில் அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு தேவையான மின்சார மற்றும் எரிபொருளை வழங்குவதே எமது அரசாங்கத்தின் நோக்கமாகும். பிராந்திய ரீதியாக பார்த்தாலும் நாம் இதனை மிக சிறப்பாக செய்து வருகின்றோம் என்று நான் நினைக்கின்றேன். எதிர்காலத்திலும் நாம் அதை தொடர வேண்டும். அதற்காக எரிபொருளை கொள்வனவு செய்வது உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். அரசாங்கம் என்ற ரீதியில் நான் பொறுப்புடன் கூறுகின்றேன். பலர் மின்வெட்டை செய்யுமாறு பரிந்துரைக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. எப்படியாவது மின்வெட்டை தவிர்க்கவே முயற்சிக்கின்றோம். மே மாதம் வரை அனைத்து நுகர்வுகளுக்கும் தேவையான எரிபொருள் எங்களிடம் உள்ளது. எனவே யாரும் அச்சமடைய வேண்டாம் என அவர் தெரிவித்தார். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் இருப்புகளை விரைவாக அளிக்கும் பணிகளுக்கு நிலவும் சட்ட சிக்கலை நீக்குவதற்கு தேவையான சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வேலை திட்டம் குறித்து சமூக நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதில் கைப்பற்றப்படும் போதைப் பொருளை எவ்வளவு விரைவாக அளிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அளிப்பதன் அவசியத்தை ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். இதற்காக முறையான பொறிமுறையொன்றை உடனடியாக தயாரிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இச்செயல்முறையை துரிதப்படுத்துவதற்கான சட்ட திருத்த வரைவு ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளது. அந்த வரைவில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகளின்படி கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளை அளிப்பதற்கு எடுத்த காலத்தை மேலும் குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. இச்செயல்முறையின் போது நீதிமன்றம், போலீஸ் மற்றும் அரச பகுப்பாய்வு திணைக்களம் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. வழக்குகளை முன்னெடுக்கும் போது சட்டமா அதிபர் திணைக்களம் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் குறித்து பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகல்சி ஹேரத் ஜெயவீர விளக்கமளித்தார். கடத்தல்காரர்கள் தப்பிச் செல்வதற்கும் வழக்கு தடய பொருட்கள் மீண்டும் சமூகத்திற்குள் செல்வதற்குமான அனைத்து வழிகளையும் அடைக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டியதன் அவசியம் இங்கு வலியுறுத்தப்பட்டது. கைப்பற்றப்படும் போதைப் பொருட்கள் தொடர்பான நீதிமன்ற செயல்முறைகளின் தற்போதைய நிலை மற்றும் அங்கு எழுந்துள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக போலீசாரின் தலையீட்டுடன் தற்போது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து பிரியந்த வீரசூரிய விளக்கமளித்தார். அத்துடன் இச்செயல்முறையை துரிதப்படுத்துவதற்காக அரச பகுப்பாய்வு திணைக்களத்தின் வசதிகளை மேம்படுத்துவது குறித்தும் இதன்போது ஆலோசிக்கப்பட்டது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை விரைவாக அளிப்பதற்கான சட்ட தடைகளை நீக்குவது தொடர்பான முன்மொழியப்பட்ட சட்ட மூலத்தை திருத்தங்களுடன் விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கவும் இதன்போது இணக்கம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கைக்கு போதைப்பொருள் விநியோகம் செய்யும் 29 முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் இதுவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். திருகோணமலை பகுதியில் நடைபெற்ற முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்தார். මේකට බිස්නස් තුනක් සම්බන්ධයි. මද්‍රව්‍යත් එක්ක බැඳිච්ච පාතාලයක් තියෙනවා. පාතාලයත් එක්ක බැඳිච්ච අවියාවාරමක් තියෙනවා. இந்த கருப்பு வணிகத்தில் 2 அம்சங்கள் உள்ளன. ஒன்று விநியோக வலைப்பின்னல், மற்றொன்று தேவை. திருகோணமலை துறைமுகத்திற்கு படகு மூலம் கொண்டு வரப்படும் போதைப் பொருளை இங்குள்ள இளைஞர்கள் பயன்படுத்துகின்றனர். எனவே இந்த தேவையை இல்லாது செய்ய நாம் தீர்மானித்தோம். இதற்கு முந்தைய அரசாங்கங்கள் இந்த விநியோக வலைப்பின்னலில் கை வைக்கவில்லை. ஆனால் தற்போதைய அரசாங்கம் விநியோக சங்கிலியின் மிக உயர்ந்த மட்டத்தில் உள்ளவர்களை குறிவைக்க தீர்மானித்தது. இந்த சங்கிலி தொடர் கடற்கரையுடனோ அல்லது விமான நிலையத்துடனோ நின்றுவிடக்கூடாது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இந்தோனேஷியா, நேபாளம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு சென்று இதுவரை 29 முக்கிய விநியோகஸ்தர்களை கைது செய்துள்ளனர். මද්‍රව්‍යත් පාතාලයත් නීති විරෝධී අවිත් සමස්ත මේ කළු බිස්නස් එක වෙලාගෙන එතකොට මේ කළු බිස්නස් එක පිටිපස්සේ මේ තරම් වැඩුණේ මේ තරම් පෝෂණය වුණේ මේ කළු බිස්නස් එක හේතුවක් නිසා. ඒ හේතුව තමයි මෙරටේ දේශපාලන අධිකාරිය මේ කළු බිස්නස් එක පිටිපස්සේ හිටියා. குறிப்பாக இந்தோனேஷியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட குற்றவாளிகள் வாக்குமூலம் அளித்து வருகின்றனர். இதனால் சிலர் கலக்கமடைந்துள்ளனர். இது இலகுவாக பணம் சம்பாதிக்க பயன்படுத்தப்படும் ஒரு வணிகம். இதில் 3 வணிகங்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்பதை நாம் அறிவோம். போதைப் பொருளுடன் தொடர்புடைய பாதாள உலகம் உள்ளது. பாதாள உலகத்துடன் தொடர்புடைய சட்டவிரோத ஆயுத கடத்தல் உள்ளது. போதைப் பொருள், பாதாள உலகம் மற்றும் சட்டவிரோத ஆயுதங்கள் என இந்த ஒட்டுமொத்த கருப்பு வணிகமும் நாட்டை ஆக்கிரமித்துள்ளது. அரசியல் அதிகாரத்தின் பின்னணியில் தான் இது வளர்ந்தது. தியவண்ணாவே இதனை போஷித்தது. தங்களது தேர்தல் பிரசாரங்களை இந்த கருப்பு வணிகத்தின் மூலம் வரும் பணத்தை கொண்டே அவர்கள் முன்னெடுத்தனர் என அவர் தெரிவித்துள்ளார். අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවේ නිලධාරීන් ඉන්දුනීසියාවට ගිහිල්ලා, නේපාලයට ගිහිල්ලා, පාකිස්තානයට ගිහිල්ලා මේ වෙනකොට අත්අඩංගුවට ගැනීම කළා තියෙනවා. ප්‍රබලතම සැපයුම්කරුවන් 29 දෙනෙක් අපේ අත්අඩංගුවේ